வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சீமென்ஸ் லோகோ பிஎல்சியில் சர்வரோட ஃபேன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம். இது எப்படின்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் சர்வரை ஒரு பேனலை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பேனலில் உள்ள ஃபேனை நம்ம மெயின் ஸ்டாண்ட் பை இந்த கண்டிஷனில் நம்ம ரன் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்மளோட இந்த சர்க்யூட் ஃபுல்லுமே. ஸோ இந்த பேனல் எங்கே இருக்குன்னா, நம்மளோட சர்வர் பேனலில் இருக்கும். சர்வர் பேனல் இதுதான் நீங்கள் பேனலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 பேனலை இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் நம்ம. ஸோ இங்கே தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் இந்த மாதிரி நார்மல் ஃபேனுக்கு எதுக்கு நம்ம கண்ட்ரோல்னு தேவையில்லை. இது சர்வர் பேனல். ஸோ அங்கே நமக்கு தேவைப்படுது. ஸோ அங்கே நம்ம கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சர்வரோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சர்வரில் சர்டன் டெம்பரேச்சர் தான் மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதை தாண்டி கம்மியாக மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ பிலோ 25 டிகிரிங்கிற மாதிரி லிமிட் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நார்மலாக செக் பண்ணிங்கனாலே சர்வர் 27 டிகிரிக்கு மேலே போகக்கூடாது. ஸோ ஒரு எஃபிஷியன்சி செக் பண்ண போகிறீங்கனால இல்லைங்களா. சர்வர் பேனல். ஸோ சர்வர் பேனல் இருக்கும். இதில் 2 ஃபேன் இருக்கும். டாப் சைடு வைக்கலாம், சைடில் வச்சுருப்பாங்க. வெர்டிகல் ஹாரிசான்டலில் செட் பண்ண முடியும். மோஸ்ட்லி டாப்பில் தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டாப் சைடு இருக்கும். இந்த டாப் சைடு தான் இருக்கும். இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதே தான் இதில் எக்ஸ்ட்ரா என்னன்னா, ஒரு PT100 சென்சாரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ நம்ம லாஜிக் எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணலாம். PT100 மோஸ்ட்டாக ஆட்டோமேஷன் அப்ளிகேஷன் நல்லா யூஸ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் PT100 என்னன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் டெம்பரேச்சர் சென்சார். ஸோ நீங்கள் நெட்டில் செக் பண்ணுங்களே. ஸோ இதோட டெம்பரேச்சர் எப்படின்னா PT100. ஓகேங்களா. பிளாட்டினம் டெம்பரேச்சர் சென்சார் சொல்லுவாங்க. பிளாட்டினம் டெம்பரேச்சர் சென்சார். ஸோ 100 ohms இன் 0 டிகிரி. ஸோ ஒவ்வொரு ஓம்ஸுக்குமே ஒவ்வொரு டிகிரிக்குமே அதோட ஓம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் இதோட டிஃபைன் பண்ணுறது. 0 டிகிரியில் 100 ஓம்ஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ PT100 இருக்கும். ஸோ பிளாக் டயக்ராம் தான் 2 MCP இன்புட் எடுத்திருக்கோம். PT100 இன்புட் ஆக்சுவலாக இது இங்கே வராது. இது எப்படின்னா ஒரு ஆட் அண்ட் மாடல் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஸோ அந்த ஆட் அண்ட் மாடல்கிட்ட நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இட்ஸ் கோயிங் டு த ஆட் அண்ட் மாடல். ஸோ நார்மலாக பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. ஒரு ஆட் அண்ட் மாடல் நம்ம ஆட் பண்ண முடியும். PT100ஓட ஆட் அண்ட் மாடல். ஸோ இதில் தான் இது கனெக்ட் பண்ணோம். ஸோ அதை நம்ம எங்கே கனெக்ட் பண்ணோம்னா, இந்த 2 ஸ்லாட் இருக்கு இல்லையா, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். இதில் 2 ஸ்லாட் இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த லாக் இருக்கும். இந்த பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் ஒரு ஸ்லாட். ஸோ இதில் பண்ணி புஷ் பண்ணிங்கன்னா அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுதான் PT100ஓடது. ஸோ 1 2 3 3 இன்புட் சப்ளை பண்ணியிருக்கோம். அந்த இன்புட் நம்ம கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் இதோட ஆர்டர் மாடல். ஸோ இது மாதிரி ஆர்டர் மாடல் இருக்கும். இதில் 2 விதமான இன்புட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டைப்பிக்கல் டிராயிங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட கனெக்ஷன் சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இங்கே ஒரு ஆர்டர் மாடல் இருக்கும். அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்டிஷன்லாம் எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. ஸோ அதே தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லாஜிக் ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ என்ன மாதிரி லாஜிக் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ PLC லோகோ எடுத்தாச்சு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பண்ண லாஜிக் தான். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இதில் ஒரு ஆம்பிளிஃபையர் ஆட் பண்ணணும். PT100 இன்புட்டு. ஓகேங்களா. அனலாக் இன்புட்டோட PT100 இன்புட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அனலாக் இன்புட் A1ல் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதிலே வந்துடும். A3 A4 செட்டிங்கில் அனலாக் இன்புட் இருக்குது. ஓகே. ஸோ இதில் டிஃபால்ட் வேல்யூ என்னென்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் என்னென்னா டிஃபால்ட் வேல்யூ 25 டிகிரி. நான் 20 டிகிரி டிஃபால்ட் வேல்யூ செட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா ஒரு
நம்மளுக்கு இங்கே என்ன தேவைப்படும்னா ஒரு கன்வெர்ட்டர் தேவைப்படும். ஓகேங்களா, ஒரு ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஆம்பிளிஃபையரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அனலாக் ஆம்பிளிஃபையர். ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் PT100 இன்புட் செட் பண்ணுங்க. ஃபேரன்ஹீட் வேணுமா, செல்சியஸ் வேணுமா, ஸோ டெசிமல் என்ன பாயிண்டில் வேணும், ஜஸ்ட் நான் 2 டெசிமல் பாயிண்ட் வைக்கிறேன். ஸோ 1 டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டோம். ஓகே, ஸோ PT100. ஓகே, ஸோ கொடுத்தாச்சு. ஸோ நேம் கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன ஒரு ஆர்க் எடுத்து நம்மளுக்கு இங்கே வந்து என்னன்னா நம்மளுக்கு ஒரு ஆர்கெட் தேவைப்படும். இதை வந்து இங்கே கொடுக்கலாம். ஸோ இது போட முடியல. இப்போ என்ன பண்ணால் ஒரு ஆர்கேட் இன்புட் கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம அவுட்புட் நம்ம ஒரு ஆர்கேட் தேவைப்படும். இருங்க நான் பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு செட்டப் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்ம ஆம்பிளிஃபையர் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம கரெக்டான அவுட்புட் வேல்யூ எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணிட்டேன். ஸோ டெம்பரேச்சர் ரேஞ்சில் வந்து 25. ஓகேங்களா, டெம்பரேச்சர் 24 செட் பண்ணுறேன். பட் அவுட்புட் வேல்யூ 24. பட் நம்மளுக்கு ஆக்சஸ் வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா -45 கிடைக்கும். ஏன் இது மாதிரி கிடைக்குதுன்னா, பிகாஸ் ஆஃப் இதோட கெயின் வேல்யூ பாருங்க. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இதோட கெயின் ப்ளஸ் வந்து ஆஃப்செட். ஸோ இந்த வேல்யூ டிபெண்ட் பண்ணி தான் இதோட அவுட்புட் வேல்யூ கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ வேல்யூ மல்டிப்ளை ஆகிறனால நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கரெக்டான வேல்யூ வந்து அவுட்புட் கிடைக்காது. பாருங்க, கரண்ட் பேராமீட்டர் -44 டிகிரி கிடைக்கும். ஓகேங்களா, இந்த ஃபார்முலா இங்கே கொடுத்துக்கலாம் பாருங்க. ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இதான் இதோட ஆக்சுவல் வேல்யூஸ். ஸோ ஆக்சுவல் வேல்யூ கெயின் ப்ளஸ் ஆஃப்செட். ஸோ இதை நம்ம ஓவர் கம் பண்ணி தான் வெளில வரணும். ஸோ இப்போனா நம்மளோட ஆக்சுவல் வேல்யூக்கு ஏற்ற மாதிரி டெம்பரேச்சர் ரேஞ்சை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம டெம்பரேச்சர் -4 இருக்கும். ஸோ டெம்பரேச்சர் வந்து 24 ஒர்க் ஆகும்னா நம்ம ஒன்று பண்ணலாம், ஜஸ்ட் இந்த இதை டெலீட் பண்ணிடுங்க, ஆம்பிளிஃபையரை அதை மட்டும் இன்வால்வ் இருக்கும். ஸோ நான் இப்போ செட் பண்ணிட்டேன், டேட்டா செட் பண்ணிட்டேன். இப்போ சிமுலேஷன் செக் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட எந்த Q1 Q2 ரெண்டுமே ஆகலை. இப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறேன், 25 இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ when the temperature goes to 26 degree, 25 செட் பண்ணியிருக்கோம். ஸோ அவுட்புட் வேல்யூ அதிகமாகிடுச்சு, 27 ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணலாம், 24, 25, 26. ஸோ Q1 ஆகி டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ 10 செகண்ட் டைம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக Q2 சேஞ்ச் ஓவர் ஆகணும். டைமர் அடுத்து பார்த்தீங்கன்னா Q2 கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே டைமர் ஆன் ஆகணும். ஸோ இங்கே ஒரு டைமர் ஆன் ஆகணும், இன்னும் ஆன் ஆகலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு கீழே ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சர்க்யூட் வேணும்னா நீங்கள் வந்து கீழே வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.